வெல்கம் டு மிதுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளான ஒரு டிஃபன் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். இட்லி தோசை பணியாரத்துக்குலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்டியான சாம்பார் ரெசிபி தாங்க இது. வழக்கமாக நம்ம வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு வரப்போம் இல்லைங்களா, அந்த மாவை வச்சுட்டு ஒரு சிம்பிளான ஒரு டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியும் பாருங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு அண்ட் இது கூடவே 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் கீரி எடுத்து வச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிவிட்டேன். 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கறிவேப்பிலை அண்ட் இஞ்சி பூண்டு தட்டி எடுத்து வச்சுன்னா அதையும் உள்ள சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடியும் சேர்த்துக்கிறேங்க. நம்ம வழக்கமாக தேங்காய் அண்ட் பொட்டுக்கடலை ரெண்டையும் அரைச்சி எடுத்து ஊற்றுவோம். அதுக்கு பதிலாக அந்த மாதிரி அரைச்சி சேர்க்காமல் நம்ம ஜஸ்ட்டு தோசை மாவு இருந்ததுனாவே போதும், ஒரு கரண்டி தோசை மாவு இருந்ததுனாவே போதும். நம்ம கரைச்சிட்டு இந்த வெங்காயம் தக்காளி கலவை கூட நம்ம சேர்த்தோம்னாவே சூப்பரான ஒரு தோசை சாம்பார் ரெடி ஆயிருங்க. இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சால்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு கரண்டி தோசை மாவு மட்டும் புளிக்காத மாவாக இருக்கணும். மாவு புளிச்சிருந்தது அப்படின்னா சாம்பாரும் புளிப்புத்தன்மையோடு இருக்கும். அதனால் புளிக்காத மாவு நீங்கள் முதல் நாள் இருப்பீங்களே அந்த அன்றைக்கி மட்டும் இந்த சாம்பாரை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை இட்லி தோசை அண்ட் பணியாரத்து கூட வச்சு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி உங்கள் ட்ரை பண்ணியும் பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே அந்த சாம்பார் நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க. நான் இட்லி கூட சர்வ் பண்ணியிருக்கேங்க. தேங்க்யூ.